वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். கலிகாலத்தில் சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் செய்ததற்கான ரகசியமான ஒரு காரணத்தை என்னவென்று நம்ம பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி உலகத்தில் பெரிய விளம்பரம் கிடையாது. அவதாரங்கள் மக்கள் தெரிந்து கொண்ட மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி அவ்வளவுக்கு மக்கள் புரிந்து கொண்டது கிடையாது. இப்போ மச்சகூர்ம அவதாரங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரியும். நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம் எல்லாமே தெரியும். ஆனால் முழுமையா கிருஷ்ணர் ரகசியமாக சைத்தன்ய மகாபிரபுவாக வந்தார், அதை பற்றி உலகத்திற்கு அதிகமாக தெரியாது. ஏன் அப்படி வந்தார் அப்படின்னா, தன்னுடைய பக்தர்கள் என்ன ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள் அது எனக்கும் தெரியணும். இந்த உலகத்தில் நான் அறியாத ஒரு பொருள் இருக்காது. இருந்தாலும் கோபியர்களும் ராதாராணியும் பக்தர்களும் கேலி கிண்டல் செய்வாங்க. பகவானே, உங்களுக்கு எல்லாமே தெரியும், அசைவதும் அசையாததும் அகமும் புறமும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்க பக்தர்கள் உங்கள் பால் கொண்ட அன்பால் அவங்க ஒரு ரகசியமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியவே தெரியாது, புரிய முடியாது. ஏன்னா நீங்க போக்தா, நீங்க சேவைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களை மாதிரி சேவை செய்கிறவங்களுக்குத்தான் அந்த ஆனந்தம் புரியும். அப்போ பகவான் யோசிச்சார், இது என்னடா புதுசா இருக்கே, நான் அறியாத விஷயம் என் பக்தர்கள் அனுபவிக்கிறாங்க, அது என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டுமே. அப்ப பாருங்க, முதல்ல 10 அவதாரங்கள், மச்ச கூர்ம வராக நரசிம்ஹ வாமன பரசுராம ஸ்ரீராம பலராம அப்புறம் புத்த கல்கி. இதில் மச்ச கூர்ம வராக இந்த 3 அவதாரத்தில் எந்த உறவுகளும் கிடையாது. அதனால அந்த அன்பு எப்படி கைமாறுவது, அந்த அன்பை எப்படி பங்கிட்டு கொள்வது என்பது தெரியாது. மச்ச அவதாரத்துக்கு அப்பா அம்மா இருக்கா? இல்லை. மனைவி குழந்தைகள் இருக்கா? கிடையாது. கூர்ம அவதாரத்திற்கு அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் கிடையாது. வராக அவதாரத்துக்கும் எந்த அன்பு, இப்போ எப்படி சீதா பிராட்டி ராமரிடம் அன்பு செலுத்தினாங்களோ, ராதாராணி ருக்மிணி தேவி கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்தினார்களோ,
இந்த மாதிரி எந்த உறவும் இந்த 3 அவதாரங்கள் கிடையாது. எந்த 3 அவதாரங்களுக்கு? மத்ஸ்ய கூர்ம வராக. முதல் முறையா நரசிம்மர் அவதாரம் செய்த பொழுது புராணங்கள் அழகா விளக்குது. நரசிம்மர் ஒரு முகூர்த்த காலம்தான் இருந்தாரா. ஒரு முகூர்த்தம் அப்படின்னா ஒரு 30 நிமிஷம், அவ்வளோதான். நம்ம எல்லாம் திருமணம் செய்யும் பொழுது சொல்கிறாங்கல்ல, கல்யாணம் முகூர்த்தம் ஆயிடுச்சு, கெட்டி மேளம். ஒரு முகூர்த்தம் என்றால் ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம். பாருங்களேன், அந்த ஒரு 30 நிமிஷம் நம்ம செஞ்ச தவறு 40 வருஷம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு முகூர்த்த காலம் அப்படின்னா 30 நிமிஷம், இல்லைன்னா ஒரு 40 நிமிஷம். அப்போது நரசிம்மர் தோன்றுனது அவ்வளவுதான். அந்த 30-40 நிமிஷம் தான் நரசிம்மர் தோன்றினார். ஆனால் அப்படியே உக்ரமாக இருந்தார். யாராலையும் அவர் பக்கத்தில் போக முடியல. சூரியனே பயந்து தொலைவில் போய் நின்றாராம். நரசிம்மரை பார்த்து பயந்து. அவ்வளவு வெப்பம், அவ்வளவு சூடு, அவ்வளவு கோபம். என் பக்தன் பிரகலாதனை இரண்யன் துன்புறுத்தி விட்டான் அப்படிங்கிற கோபம். என்ன ஆச்சு? இதயத்திலிருந்து லக்ஷ்மி தேவி மெதுவாக எனக்கு சமையல் வேலை இருக்குன்னு சொல்லி இறங்கி போயிட்டாங்க. பகவானுடைய இதயத்தில் குடிகொள்ளும் லட்சுமி தாயார் ஒரு பொழுதும் பகவானை விட்டு பிரிய மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்கனால கூட அந்த வெப்பத்தை, அந்த சூடை தாங்க முடியாமல் மெதுவாக போயிட்டாங்க. அப்புறம் என்ன நடக்குது? இந்திரன், யமன், சிவபெருமான், பிரம்மா இவங்களுக்குள்ள போட்டி. யார் போய் அவர் கழுத்தில் மாலையை போடுறது? பக்கத்திலேயே போக பயம். இவங்க 4 பேர் நீ போப்பா, நான் போகிறேன், நீ போகிறேன்னு சொல்லி தொலைவிலிருந்தே புகழ் பாடி கொண்டிருக்கிறார்கள். யாரும் பக்கத்திலேயே போகலை. சரி என்று சொல்லி பிரகலாதனை அழைத்து கையில் ஒரு மாலையை கொடுத்து விட்டார்கள். அந்த குழந்தை எந்த பயமும் கிடையாது. அப்படியே சிரித்து கொண்டே போய் பகவானின் கழுத்தில் மாலையை போட்டது. அந்த குழந்தையை பார்த்தவுடனே அந்த சிங்கத்தின், நரசிம்மரின் கோபமெல்லாம் தணிந்து அந்த குழந்தையை தன் மடியில் எடுத்து வைத்து கொண்டு நரசிம்மர் கேட்டார், பிரகலாதா, சிவபெருமானே இந்த உருவத்தை பார்த்து, இந்த அவதாரத்தை பார்த்து பயந்து நிற்கிறாரே, நீ எப்படி பயமில்லாம பக்கத்தில் வந்த அப்படின்னு கேட்ட உடனே பிரகலாதன் சொல்றாரு, அப்பா என்ன வேஷம் போட்டாலும் பிள்ளை ஏன் பயப்பட வேண்டும்? அப்பா திடீர்னு சிங்கத்தின் வேஷத்தை போட்டாரு, ஆனையின் வேஷத்தை போட்டாரு, ராஜாவின் வேஷத்தை போட்டாரு. தந்தை வேடம் மாறிக்கொண்டே இருப்பார். இவர் என் தந்தை என்று அறிந்த பிள்ளை அப்பாவை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. சில கணவர்கள் ஊரையே மிரட்டுவார்கள். நீதிபதியாக இருப்பாங்க, போலீஸ் அதிகாரியாக இருப்பாங்க, பெரிய பெரிய பதவியிலெல்லாம் இருப்ப ஊரே அவரை பார்த்து பயப்படும். அந்த கணவர் வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டம்மாவை பார்த்து பயப்படுவார். அந்த மாதிரி என் கணவர் நீதிபதியாக இருந்தா என்ன, அரசு அதிகாரியாக இருந்தா என்ன, காலையில் போகும்போது 2 பச்சை மிளகாயை வெட்டி கொடுத்துட்டு போனால் போதும், அவர் வெட்டி கொடுத்துட்டு போவார். பிரகலாதர் சொல்கிறாரு, தந்தையார் என்ன வேடம் போட்டால் எனக்கு என்ன, எனக்கு பயமே கிடையாது. அப்போ நரசிம்மர் கேட்குறாரு, உனக்கு பயமே இல்லையா? பயமே கிடையாது. நீங்கள் என்னை பாதுகாப்பீர்கள், எந்த சூழ்நிலையிலும் என்னை பாதுகாப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படி என்ன அன்புப்பா நீ அனுபவிக்கிற? பிரகலாதர் சொன்னார், அது பிள்ளைக்கு தான் புரியும், தந்தைக்கு புரியாது. உடனே பகவான் நினைச்சார், அது என்னடா எனக்கு தெரியாத ஒரு அன்பு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா எல்லா அவதாரத்திலையும் அவருக்கு அப்பா இருக்கு.
என்ன பிரகலாதர் அனுபவித்தார் என்ற ரகசியம் தனக்கு தெரிய வேண்டும் என்று நரசிம்மருக்கு ஆசை வந்து விட்டது. அதுக்கப்புறம் பாருங்க, அதுவரை அப்பா கிடையாது, தம்பி கிடையாது, அண்ணன் ஒன்றுமே கிடையாது. மச்ச கூர்ம வராக அவதாரத்திற்கு எந்த உறவும் கிடையாது. ஆனால் நரசிம்மருக்கு அப்புறம் பாருங்க, வாமனா அவருக்கு அப்பா இருக்காரு, ராமர் அப்பா இருக்காரு, கிருஷ்ணர், புத்தா எல்லாருக்குமே அப்பா இருக்காங்க. பிரகலாதன் நரசிம்மரிடம் என்ன ஆனந்தத்தை அனுபவித்தார் என்று பகவான் புரிந்து கொள்வதற்காக அதுக்கப்புறம் எடுத்த அவதாரத்தில் பூரா அப்பா அம்மாவை வைத்து கொண்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி அப்பா அம்மா கிடையாது. சரி, அது பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்னடான்னா, ராம அவதாரத்தில் வந்த பொழுது ஹனுமானும் சுக்ரீவனும் பாலியும் ஜாம்பவானும் எல்லாரும், லக்ஷ்மணனும் எல்லாரும் ராமரின் புகழை பாடிக்கொண்டே இருப்பார்கள். அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா, லக்ஷ்மணன், ஹனுமான், சுக்ரீவன் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா அப்படியே ராமர் 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 அப்படிப்பட்டவர், ராமரின் குணங்கள் இப்படிப்பட்டது. ஒரு பக்தர்கள் அப்படித்தான் இருக்கணும். ஒன்றாக கூடிவிட்டால் கிருஷ்ணரின் புகழை பாட வேண்டும். அதை விட்டுட்டு அந்த மாதாஜி சர்வீஸ் கொடுத்து என்ன ஏமாத்துறாங்க, என்ன கஷ்டப்படுத்துறாங்க, குற்றம் குறை கூறக்கூடாது. பக்தர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் பகவானின் புகழ் பாட வேண்டுமே தவிர வேறு எதையுமே பேசக்கூடாது. அப்போ ஹனுமான் என்ன பண்ணுறாரு, லக்ஷ்மணன் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தா ராமரின் புகழை பாடிக்கொண்டே இருப்பது. எவ்வளவு ஆனந்தம் என் பக்தர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு ராமர் அந்த பக்கத்தில் போன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பேசுறதை நிறுத்திக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு எந்திரிச்சு நின்றுவாங்க. ராமர் சொல்லுவார், பரவாயில்ல உட்காருங்க. இல்லை இல்லை, உங்கள் முன்னாடி நாங்கள் உட்கார மாட்டோம். சரி, என்ன பேசி இவ்வளவு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, எனக்கும் கூட சொல்லித்தாங்க, நானும் கூட சேர்ந்து சிரிக்கிறேன். இல்லை இல்லை, உங்கள் கூட நாங்கள் அப்படியெல்லாம் பேச மாட்டோம். ரொம்ப பணிவு. இப்போ ஆன்மீக குரு வந்தாச்சுன்னா, பெரியவர்கள் வந்து விட்டார்கள், பெரிய பக்தர்கள், தூய பக்தர்கள் வந்து விட்டாங்க. நம்ம அப்படி பணிவாக எந்திரிச்சு நின்று அமைதியாக அவங்க முன்னாடி கக்க கக்க கக்கன்னு சிரிக்க கூட கூடாதான். அவ்வளவு மரியாதை, பணிவு. அது வரைக்கும் லக்ஷ்மணா, ஹனுமான், சுக்ரீவங்கெல்லாம் ஆனந்தத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ராமர் வந்த உடனே அமைதியாக பணிவாக எந்திரிச்சு நின்றுவாங்க. ராமர் கேட்குறார், இவ்வளவு ஆனந்தமாக பேசிக்கொண்டு இருக்கிறீர்களே, நான் வந்த உடனே ஏன் நிறுத்திட்டீங்க? இல்லை 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 இல்லை, நாங்கள்லாம் சகாக்கள், நண்பர்கள். ஆனால் உங்கள் கூட அப்படி பேச முடியாது. இது என்னடா வம்பா போச்சு, எனக்கு தெரியாத ஆனந்தம் என் நண்பர்கள் என்ன அனுபவிக்கிறாங்க. உடனே முடிவு பண்ணிட்டார், நான் கிருஷ்ணனா வரும்போது மொத்தம் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அவங்க எனக்கு எந்த மரியாதையும் தரக்கூடாது. என்னுடன் சேர்ந்து அவர்கள் சிரித்து விளையாட வேண்டும். ஹனுமான், நீயும் என் கூட சேர்ந்து சிரிப்பா, நீயும் லக்ஷ்மணனும் பேசிக்கொள்ளும் அந்த வேடிக்கையை என்னிடமும் பங்கு வை, நானும் சிரிக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, உங்கள் கூட பேச முடியாது. அப்போ என் நண்பர்கள் என்ன ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க அதையும் தெரிஞ்சுக்கணும். உடனே அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணரா வந்த பொழுது பூரா நண்பர்கள். அதுக்கு அப்புறம் சீதா பிராட்டி. ஒரு முறை ராமர் சீதையின் கரத்தை, கைகளை பிடித்து தன் மாருடன் சேர்த்து வைத்து கொண்டு கண்கள் நிறைந்து போய் சீதா பிராட்டி கிட்ட ராமர் சொல்றாரு, இந்த அவதாரத்தில் நான் உனக்கு எந்த ஆனந்தத்தையும் தரவே இல்லை. திருமணம் முடிந்த உடனே 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டோம். கணவனாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஆடை வாங்கி கொடுத்து, நகை வாங்கி கொடுத்து, பூக்கள் வாங்கி கொடுத்து, பழங்கள் கொடுத்து அந்த பெண்ணை பாதுகாப்பாக எப்போவுமே அமைதியாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அது கூட செய்ய முடியலன்னா அவனுக்கு கல்யாணமே தேவையில்லை. அப்போ ராமர் சொல்றார் சீதா பிராட்டி கிட்ட, நான் உனக்கு எந்த ஆனந்தத்தையும் தரவில்லை. திருமணமான உடனே 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டோம்.
அந்த காட்டில் என்னடான்னா இலைகள் மேலே தூங்குவது, மரத்துக்கு கீழே ஓய்வெடுத்து கொள்வது, உனக்கு எந்த ஆனந்தத்தையும் நான் தரவில்லை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? ராவணன் உன்னை கொண்டு போய் அசோகவனத்தில் சிறை வைத்து விட்டார். சரி, அதெல்லாம் முடிந்து வந்து மறுபடியும் நீ 12 வருடம் காட்டுக்கு போய் வால்மீகியின் முனிவரின் ஆசிரமத்தில் தங்கிக் கொள்ளும் ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அப்ப சீதா பிராட்டி சொல்றாங்க, நான் உங்கள் நாமத்தையே சதா நேரமும் ஜபம் செய்து நான் அனுபவித்த ஆனந்தம், அந்த விரகம், அது எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. இப்ப ராமர் சொன்னார், நீ கவலை துக்கத்தில் இல்லையா? நான் துக்கத்தில் இருந்தேன். ஆனா அந்த சுமையிலும் ஒரு இனிமை இருந்தது, அந்த பிரிவிலும் ஒரு அன்பு இருந்தது. அது எப்படி? பச்சை மிளகாயை சாப்பிட்டுட்டு இனிப்பா இருக்குன்னு சொன்னா அது எப்படி நான் ஒத்துக்கொள்வேன்? அது உங்களுக்கு புரியாது. அந்த பிரிவிலும் ஒரு அன்பு, அந்த சுமையிலும் ஒரு இனிமை. இது என்னடா வம்பா போச்சு? சரி, கிருஷ்ணரா வந்து பார்த்தா கோபியர்கள் பூரா அப்படித்தான் இருந்திருக்காங்க. இப்போ கிருஷ்ணர் முடிவு செஞ்சாரு, நான் அறியாத ஏதோ ஒரு இன்பத்தை என் பக்தர்கள் அனுபவிக்கிறாங்க. பிரகலாதன் நரசிம்மரிடம் அனுபவித்தது, ஹனுமான் லட்சுமணன் சீதாபிராட்டி ராமரிடம் அனுபவித்தது, நண்பர்கள் கோபியர்கள் கோபர்கள் கிருஷ்ணரிடம் அனுபவித்தது, இதெல்லாம் நானும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி உலகமே அறியாமல் அன்பின் பொருட்டு, அன்பு அனுபவிக்கிறதுக்காகவே சைத்தன்ய மகாபிரபுவா வந்தார். அவர் வந்து ஆண் உருவத்தில் வந்தாலும் பெண் பாவத்தில் வந்தார். வந்து ஜெகநாதரிடம் இருந்து பிரிந்து விரகத்தை அனுபவித்தார். நண்பர்கள் படைசூழ வந்து அந்த நட்பு என்னவென்று அனுபவித்தார். பெற்றோர்கள் முதிய பக்தர்கள் கூட வந்து அந்த வாத்சல்யம், பெற்றோர்களின் அன்பு என்னவென்ற எல்லாமே முழுமையா, நான் அறியாத அன்பு இந்த உலகத்தில் ஒன்று இருக்கு, என் பக்தர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி அதையும் அனுபவித்தே தீர வேண்டும் என்று முடிவெடுத்து ரகசியமாக வந்தார். அதுதான் சைத்தன்ய மகாபிரபுவின் அவதாரம். பிரேமஸ்வரூபம், அன்பு மட்டும்தான், அங்கே வேற எதுவுமே கிடையாது. இது வந்து மகாபிரபு அவதாரம் செய்த லீலைகளில் இது காரணங்கள்ல இது ஒரு ரகசியமான காரணம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு